வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் நடராஜன் என்பவர் தாக்கல் செய்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனத்தின் இயக்குநர்கள் சார்லஸ் மற்றும் இளையராஜா ஆகியோரின் ஜாமீன் மனுவை ரத்து செய்யும் மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அதில் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் சார்லஸ் இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக இன்னைக்கு வாய்தாப்பட்டிருந்தது. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பிலும் விசாரணைக்கு ஆஜராயிருந்தார்கள். அவங்க தரப்புல அரசு தரப்பு வழக்கறிஞர் கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பீர் ஆயிருந்தாரு. அதுல இதுவரைக்கும் 172 கோடிக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது. 5 சொத்துக்கள் ஜப்தி செய்திருக்குது. மீதி சொத்துக்கள் ஜப்தி செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 15 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும், சொத்துக்களை கண்டறிந்து ஜப்தி செய்து அந்த சொத்துக்களை ஏலம் விட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்படிலாம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குதுன்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுகளையும் காவல்துறை தரப்பில் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதற்கடுத்து அந்த மனுதாரர்கள் மற்றும் டான்பெட் கோர்ட்ல இடையீட்டு மனுதாரர்கள் இன்டர்வியூ பெட்டிஷனர்ஸ் அவங்க தரப்பு வக்கீலும் ஆஜராயிருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இவங்க ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் சாட்சிகளை மிரட்டியிருக்காங்க. அதனால 2 பேர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்குது அப்படிலாம் பேசியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக வழக்கானது 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. மேலும் இன்னொரு வழக்கு, அதாவது ஏஜென்ட் ஒருத்தர் தன்னோட சொத்துக்களை விற்கிறதுக்கு பெரியகுளம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பெரியகுளம் பகுதியில் தாமரை குளத்தில் உள்ள சொத்துக்களை விற்கிறதுக்கு பெரியகுளம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போறாரு. அங்க காவல்துறையினர் பொருளாதார குற்றப்பிரிவு இந்த சொத்துக்களை விற்பனைக்கு வந்தால் பதியக்கூடாது லெட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் இந்த சொத்துக்களை 2018 2022 வாங்கியிருக்கிறேன். எஃப்ஐஆர் ஆனது 2023 தான். அதனால இதுக்கு முன்னாடி வாங்கின சொத்து, அதனால என்ன பதியறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிவு செய்வதற்கு ஆவணத்தை தாக்கல் செய்த ஏஜென்ட் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டாரு. அதற்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் நாங்க ஜப்தி பண்ண போறோம் அப்படின்னு பொருளாதார குற்றப்பிரிவு சார்பாக கவர்மெண்ட் பிளீடர் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த சொத்துக்களை எப்ப ஜப்தி செய்வீங்க, இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கும் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவர் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அதுல எனது ஆவணத்தை பெரியகுளம் சப் ரிஜிஸ்ட்ரார் பதிவு செய்ய மறுக்கிறார்ன்ற மாதிரி சொல்லி பெரியகுளம் சப் ரிஜிஸ்ட்ராரை பதிவு செய்ய சொல்லணும் அப்படின்னு மனு போட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா காவல்துறை அந்த ஜப்தி நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அடுத்த வாரத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாய்தா போடப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை மேலும் பார்ப்பதற்கு நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.